வெல்கம் டு ஆல். இன்னைக்கு simply supported beam carrying a uniformly distributed load of W per unit run over a whole span. இதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போலாம். Simply supported beam வரைஞ்சிக்கணும். Overall a point distributed load per unit W. Unit run. இந்த சப்போர்ட் இதுக்கு A B ன்னு பேர் கொடுத்துக்குவோம். இதனுடைய மிட் பாயிண்ட் இதுக்கு C ன்னு நாம கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ இதனுடைய ஓவரால் லென்த் L. இப்ப நாம ரியாக்ஷன் at A or A, ரியாக்ஷன் at B இதை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, taking moment at A. இப்ப A ல இருந்து நீங்க மூமெண்ட் எடுக்க போறீங்க. இப்ப ஆப்போசிட்ல இங்க ஒரு B என்ற சப்போர்ட் இருக்கு. இது அப்வர்ட்ல இருக்கு. மீதி எல்லாம் டவுன்லோட்ல இருக்கு. அப்ப நாம all upward forces consider as a positive, all downward forces consider as a negative அப்படின்னு நாம கன்சிடர் பண்றோம். இப்ப upward forces RB, ஓகேங்களா? RB இன்டு இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? A ல இருந்து L டிஸ்டன்ஸ்ல இருக்கு. RB இன்டு L மைனஸ் இது டவுன்வர்ட் ஃபோர்சஸ், அதனால மைனஸ். இப்ப W லோடு என்டையர் டிஸ்டன்ஸ் L டிஸ்டன்ஸ்ல இருக்கு. W இன்டு L இது ஓவரால் லோட், யூனிட் லோட். இப்ப இதனுடைய மிட் பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க ஆக்ட் பண்ணும்? இந்த என்டையர் லோடோட மிட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். அப்ப இன்டு L/2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப RB இன்டு L இஸ் ஈக்குவல் டு W L²/2. இப்ப RB is equal to W L²/2 into 1/L. இந்த L cancel பண்ணா RB is equal to W L/2. இதுதான் RB னோட ரியாக்ஷன். டோட்டல் நெக்ஸ்ட். இப்ப RB கண்டுபிடிச்சாச்சு. இப்ப RA கண்டுபிடிக்க போறோம். RA கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ண போறோம்னாக்கா டோட்டல் அப்வர்ட் ஃபோர்சஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்சஸ். அப்ப
total downward forces plus upward forces is equal to 0 வரணும். இப்ப இத பேஸ் பண்ணி total upward forces equal to total downward forces. இப்ப RA plus RB is equal to அல்லது is equal to W இந்த entire load. என்ன பண்ணலாம்? W into L போடலாம். is equal to போடலாம் இல்ல மைனஸ் போட்டு WL போட்டு is equal to 0. இப்ப RA plus RB is equal to WL. RA is equal to இப்ப இங்க RB வந்து WL by 2 இருக்கு. இது plus WL by 2 is equal to WL. இந்த RA is equal to WL minus WL by 2. அப்ப RA is equal to WL by 2. இதுதான். இங்க equal load என்றதுனால entire load W into L divided by 2 அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இங்க இந்த calculations எல்லாம் போட்டுட்டு நாம வந்து WL by 2 WL by 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்ப equal load அப்படின்னு போட்டுட்டு நீங்க WL by 2 WL by 2 அப்படின்ட்டு நீங்க ஸ்ட்ரைட்டாவே எழுதிடலாம். ஓகே. shear force calculation. அடுத்தது நாம shear force calculation போட போறோம். shear force calculation. இப்ப RA வந்து WL by 2. RB வந்து WL by 2. shear force calculation. shear force at right hand sides of B. இந்த B க்கு right hand sideல எதுவுமே இல்லை, அதனால 0. அதுக்கு அடுத்தது shear force at left hand side of B. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல 0. இங்க நடுவுல ஒரே ஒரு அப்வர்ட் ஃபோர்சஸ் இருக்கு. அப்வர்ட் ஃபோர்சஸ்னாக்கா பாசிட்டிவ். அப்ப WL by 2 is equal to plus WL by 2. shear force at left hand sides of C. இப்ப uniformly distributed load அப்படின்னாக்கா இங்க வந்து லெஃப்ட் ரைட் எதுவுமே வராது. அப்ப இங்க வந்து ஒரே ஒரு பாயிண்டா தான் நம்ம வச்சுக்கணும். இங்க நம்ம வந்து லெஃப்ட் ரைட் எல்லாம் தேவையில்லை. shear force at C. shear force at C. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? total upward forces
L by 2. இங்க downward forces என்ன இருக்குது பாத்தீங்கன்னாக்கா இங்க the midspanல இருக்கு இல்லையா அப்ப இதனோட distance L by 2 ன்னு எடுத்துக்கணும் அப்ப மைனஸ் இது வந்து upward forces WL by upward forces WL by 2 இருக்கு downward forces W into இந்த L by 2 L by 2 அப்படின்னு நாம எடுத்துக்கணும் அப்ப இந்த WL by 2 வும் மைனஸ் W by L by 2 வும் சேர்ந்துச்சுனாக்கா 0 அப்ப என்ன ஆகுது இந்த மிட் ஸ்பேன்ல shear force 0 இருக்கு shear force at right hand side of A shear force at right hand side of A அப்ப இது வரையும் 0 இப்ப என்ன பண்ணணும் இதே இதுதான் கால்குலேட் பண்ணணும் இங்க RB ன்றது என்ன W L by 2 RB மைனஸ் இந்த என்டையர் லோடு வரையும் இருக்கு இல்லையா அதனுடைய வெயிட் என்டையர் லோடு அப்ப W into L இதுதான் வந்து இதனுடைய இது அப்ப இது W L by 2 minus WL இது வந்து is equal to W L by 2 இது வந்து minus W L by 2 ஆ வரும் shear force at left hand side of A இது வந்து plus minus W L by 2 இது வந்து upward forces positive plus W L by 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ப 0 வந்துடும் இப்ப 0ல ஆரம்பிச்சு 0ல முடியுது இங்க வந்து இதுவரையும் நாம கால்குலேட் பண்ணது WL by 2 அதனால டைரக்டா தூக்கி இங்க WL by 2 போட்டுட்டேன் பிளஸ் இந்த ஒரே ஒரு லோடு தான் இருக்குது அதுக்கு WL by 2 அப்படின்னு போட்டுட்டேனாக்கா இங்க 0 வந்துடுது அடுத்தது இப்ப shear force bending moment diagram பார்க்கலாமா ஓகே bending moment diagram bending moment calculation bending moment at A is equal to 0 bending moment at B is equal to 0 ஏனா ரெண்டு சப்போர்ட்டும் 0ல தான் இருக்கும் பெண்டிங் மொமெண்ட் அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் at mid spanல நாம பார்க்க போறோம் பெண்டிங் மொமெண்ட் at C இப்ப இதுக்கு நம்ம பெண்டிங் மொமெண்ட் பார்க்கறோம் இப்ப இத லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சாலும் எடுத்துக்கலாம் ரைட்ல எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் இப்ப RB into இதனுடைய distance L by 2 இது RB இருக்கு இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு C ல இருந்து L by 2 அப்ப load into distance இதுதான் வந்து மூமெண்ட் மைனஸ் இந்த லோட் என்ன பண்ணணும் W into
L by 2 இந்த distance L by 2 இதனுடைய center point எங்க இருக்குன்னா L by 4 இதுல வந்து இருக்கு. அப்ப RB இங்க என்ன இருக்கு? RB W L by 2 into L by 2 minus W L square by 8. இங்க W L square by 4 minus W L square by 8. இந்த இடத்துல W L square by 4 வந்து நீங்க வந்து வெளியே எடுத்தீங்கன்னாக்கா 1 minus 1 by 2 அப்படின்னு வரும். அப்ப W L square by 8 இதுதான் வந்து bending moment at C அப்படின்றது வரும். இப்ப shear force bending moment diagram நாம பார்க்கிறோம். அடுத்தது shear force bending moment diagramத்தை நாம போடலாமா? இத கொஞ்சம் பெருசா போட்டுக்குவோம். A B RA W L by 2 RB W L by 2. இப்ப midspan C இந்த இதுக்கு நேரா ஒரு கோடு, இதுக்கு நேரா ஒரு கோடு. shear force diagram இப்ப பாத்தீங்கன்னாக்கா shear force diagramத்துல 0 வந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் B வந்து 0, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் B வந்து பிளஸ் W L by 2 வந்துச்சு. இங்க ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் C எதுவும் இல்லை. அதே அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், அங்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. டைரக்டா வந்து இந்த C என்ற இடத்துல 0 வந்துச்சு, 0 வந்துச்சு. அடுத்தது இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் A வந்து மைனஸ் W L by 2 வந்துச்சு. அப்ப இது 0. இப்ப என்ன பண்ணணும்னாக்கா ஸ்ட்ரைட்டா போடணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்க பாருங்க, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்ல இங்க சைன் எந்த இடத்துல சைன் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு சைன் மாறுதோ அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் இருக்கும். அதை வந்து நாம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இது வந்து shear force diagram. பெண்டிங் மொமெண்ட் diagram இது வந்து 0, இது வந்து 0. இங்க C ல வந்து W L square by 8. இப்ப இது வந்து கர்வேச்சரா இருக்கும். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னாக்கா கர்வேச்சரா இருக்கும். இது வந்து பாசிட்டிவ். bending moment diagram.
இது வந்து shear force bending moment diagram. இப்படி தான் நம்ம வந்து முன்னாடி வந்து பாயிண்ட் லோடுனாக்கா இப்படி போயிட்டு இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வருது, ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இறங்கும். இப்போ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனாக்கா அது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகும், இது ஸ்ட்ரைட்டா வரும். இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்றைய கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி.